நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே. கணவன் மனைவி வசியம், பிரிந்தவர் ஒன்று சேர, தொழில் வசியம், தனவசிய குடுவை, தகாத உறவை பிரித்தல், விஷ்ணுமாய குடுவை, கல்வி வசியம், திருமண வசியம், ராஜ வசியமை, அரசியல் வசியம், சினிமாத்துறை வசியம், பில்லி சூனியம், ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும். தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும். ராசிநாதனுக்கு 10வது வீடு மகர ராசி. தாய்மை குணம் உடையவங்க, பாசம் உடையவங்க, அன்புக்கும் பண்புக்கும் அனுசரணையானவங்க, ஆண்டவன் மேல அளவு கடந்த அன்பு உடையவங்க கொண்ட மகர ராசியுடைய அதிபதி சனி பகவான். யோகங்கள் நிறைஞ்ச ஒரு ஜாதகம். பொதுவாக இந்த மகர ராசியில மகரம், கும்பம், மீனம் 3வது வீட்டில் தான் சனி பகவான் பயிற்சியா இருக்காரு. இந்த மகர ராசியில 3 நட்சத்திர பாதங்களை உருவேத்தின ஒரு அற்புதமான ராசி. உத்திராடம், திருவோணம், அவிட்டம். இந்த 3மே பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாயை உள்ளடக்குனது இந்த மகர ராசி. அரசியல்ல கொஞ்சம் பிரவேசம் கூடிய ஒரு ராசியும் இதுதான். லா படிச்சு அட்வொகேட் ஆகி ஜட்ஜ் ஆகக்கூடிய ஒரு ஜாதகமும் இவங்க தான். நல்ல சயின்டிஸ்டா வரக்கூடிய யோகங்கள் வரக்கூடிய ஜாதகத்தன்மையும் இவங்க தான். ஏன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய் 3 ஜாதகத்துடைய தன்மை இவங்க தான். இதுல கொஞ்சம் பேர் போலீஸ்ல இருப்பாங்க, இராணுவத்திலையும் இருப்பாங்க, அதிகார தோரணையான ஒரு அற்புதமான ஒரு வேலையிலையும் இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு. ஆனா இப்ப இந்த 2025 இருந்து 2018 நீங்க கஷ்டம்தான் பட்டிருக்கணும். இன்னல், துன்பம், இடையூறல், சட்ட சிக்கல், வம்பு, தும்பு, வழக்கு, வாதம், விவாதம், வறுமை, கடன், பயம், கடன், இதுல நீங்க ஆள்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஜாதகமும் கூட. ஏதோ கழுத்துல ருத்ராட்சம் போட்டிருந்தீங்கன்னா தப்பிச்சிங்க. தற்கொலையே தன்னையே மாற்றிக்கலாமான்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும். யாருடைய இதுவும் இல்லாத அளவுக்கு பல பித்து பிடிச்ச மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். என்ன பண்றதுனே தெரியாது. இறைவனையே நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரங்காலத்துல உங்களுக்கு இன்னைக்கு நல்ல நேரம். ஆனா ஆண்டவனை தப்பா நினைச்சு மதம் மாறிந்தீங்கன்னா நீங்க கஷ்டப்படுவீங்க. இருக்கிற தெய்வத்தையே தெய்வமா நம்மளுக்கு இது ஒரு விதி, இது ஒரு சோதனை அப்படின்னு நினைச்சிருக்கிறவங்களுக்கு இந்த மகர ராசிக்கு சனி பகவானுடைய பார்வை 3ஆம் வீட்டுக்கு பிரவேசம் ஆயிடுச்சு. அப்ப 7.5 சனில 5 வருஷம் பூர்த்தி ஆயிடுச்சு. இனிமே நல்லா இருக்கு. பொதுவா இந்த மகர ராசிங்க பாத்தீங்கன்னா பொதுவா பெண்கள் ஏமாறுவீங்க, ஒரு ஆண் கூட ஏமாறுவீங்க, கணவனுக்கு துரோகம் பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான பிரச்சனைகளை ஆள்படக்கூடிய நேரம் உண்டு. சாமி மேல அளவு கடந்த ஆசை பாசம் உள்ளவங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. இல்லைன்னா தேவையில்லாத சபல புத்தி உங்களுக்கு மகர ராசிக்கார பெண்களுக்கு வரும். இதே ஆண்களுக்கும் உண்டு. மனைவிக்கு துரோகம் பண்ணுவீங்க, மனைவி இருந்தும் தேவையில்லாத குரங்கு மாதிரியான ஒரு பொண்ணு பார்வை பார்ப்பீங்க. இதுவே கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடாகும், சண்டை சச்சரவாகும். ஆனா மகர ராசியோடைய பெண்களுக்கு மகர ராசியா இருந்தா ஆண்கள் பொறுமையா இருந்து தான் மனைவிக்கு 7.5 நடக்குதுன்னு சொல்லி அவங்கள பக்குவம் பண்ணி தெளிவு பண்ணியிருந்தா ஒரு குறையும் கிடையாது. இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்களை மாட்டக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் உண்டு. ஆனா இனிமே ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஆன்மீக தோரணையில அளவு கடந்த சக்தி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 3 நட்சத்திரங்களும் யோகமா இருக்கக்கூடிய நேரம்தான். சனி பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சியும் உங்களுக்கு யோகம். மண்ணு பொண்ணு எல்லாம் விரயமாய்ந்தா கூட இனிமே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மகத்தான செய்தி இனிமே தான் உண்டு. உங்களை பத்தி இப்போ மகர ராசிக்காரங்க பெண்களா இருந்தா கணவனும் மனைவிக்கும் கொஞ்சம் இடையூறுகள் வரதான் செய்யும். அனுசரிச்சு போங்க. தாம் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, தாம் பிள்ளைங்களுடைய அனுகிரகத்தை பாருங்க. இப்படி பார்த்து வந்திருந்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு உச்ச நிலை அடையலாம். தேவையில்லாத வேலை பார்த்துருக்கவங்களுக்கும் தொல்லை இருக்கு, சட்ட சிக்கல் இருக்கவங்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனை வரும்.
பல இன்னலையும் இடையூறுகளையும் சந்திச்ச இந்த மகர ராசிக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி நல்லாவே தான் இருக்கு. வீடு வாங்க போறீங்க, தோட்டம் துறவு வாங்க போறீங்க, இழந்த சொத்தெல்லாம் மீட்க போறீங்க. அப்படி ஒரு நேரம் வரக்கூடிய தன்மையும் உண்டு. ஆனா மகர ராசிக்காரங்க 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் 40 வயசுக்கு மேல பெண்கள் இருந்தீங்கன்னா ஏமாறுவீங்க ஒரு ஆண்கிட்ட. ஆசை பாசை அன்பா பண்பா அனுசரணையா அப்பா போல அம்மா போல நான் உன்னை காப்பாத்திக்கிறேன் உன்னை வச்சு பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்கன்னா புருஷனுக்கு துரோகம் பண்ணிடுவீங்க. ஆணா இருந்தீங்கன்னா உன்னை அம்மாவா அக்காவா அம்மாவா அப்படி பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒரு பொண்ணு உங்க லைஃப்ல கிராஸ் பண்ணும். கவனமா இருக்கணும். எதுலையுமே ஏமாந்துடாதீங்க. இதுவரைக்கும் ஏமாந்துருப்பீங்க. இனிவே தான் குடும்பம் தான் கணவன் தான் பிள்ளைங்க தான் சொந்தம் தான் சொத்து பத்துக்கு மேல ஆசை பாசம் வைங்க. அடுத்தவங்க மேல ஆசை பாசம் வைக்காதீங்க. எல்லாமே ஒரு நாடகம். இன்னைக்கு நீங்க வயசான தோற்றத்தில் நடிக்கக்கூடிய நடிகர், நீங்க ஹீரோவெல்லாம் நடிக்க முடியாது. வயது முதிர்ந்த தோற்றம் இருக்கக்கூடிய கிளப்பருவம். இது ஒரு நாடகம். இது பல பிரச்சனைகளை உருவாக்குனது இந்த கடந்த 5 வருஷம். வெளியே சொல்லவே முடியாது. அப்படி கஷ்டப்பட்ட ஜாதகம் இந்த மகர ராசி. நல்ல நேரம் கூடி வருது. சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்ட போகுது. உங்களுக்கு மறுஜென்மம் கிடையாது. ஏன்னா இந்த ஜென்மத்திலே நீங்க கஷ்டப்பட்டீங்க, இப்பிறவிலே நீங்க கஷ்டப்பட்டீங்க, செத்து தான் பொழைச்சிருக்கிறீங்க. அந்த மாதிரி நேரம் மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு. நல்ல நேரம் வரப்போகுது. விட்டு பிடிங்க. கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பிரிஞ்சிருந்தா கூட இனிமே சேர்ந்து வாழக்கூடிய நேரம் வருது. தாம் பிள்ளைங்களுக்காக வாழுவீங்க. பொதுவாக மகர ராசியில் நிறைய டாக்டருங்க கூட வரலாம். டென்டல் டாக்டராக வரலாம், வெட்டினரி டாக்டராக வரலாம். இப்படி தெளிவான ஒரு அமைப்பில் உள்ள மகர ராசிக்காரங்க காதல்னு கேட்டு ஒரு குறிப்பிட்ட வயசில் பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஒரு 25 29 வயசுக்குள்ளே காதல் செஞ்சால் கூட இப்போலாம் நடந்திருக்காது. குடும்பத்தையே பற்றற்று இருக்கக்கூடிய ஒரு நேரம் உண்டு. அண்ணன் தம்பிங்களை கூட இழக்கக்கூடிய நேரம் உண்டு. விட்டுருங்க. 2025க்கு மேலே உங்களுக்கு தான் யோகம். 2025 வரக்கூடிய சனி பயிற்சி உங்களுக்கு தான் யோகம். உச்ச நிலைக்கு போக போகிறீங்க. உயர்ந்த பதவி வாங்க போகிறீங்க. பல ஸ்டார்ஸுங்களை வாங்க போகிறீங்க. ஆரோக்கியம் குன்றிருந்தவங்களுக்கு ஆரோக்கியம் மேற்படக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு. நோய்வாய்ப்பட்டு படுத்து கிடக்கிறவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டு குணமாகி ஆரோக்கியம் வர்றதுக்கான நேரம் வருது. அகமகிழ்ந்து வாழ்ந்துட போகிறீங்க. அரசனை போல வாழ்ந்துட போகிறீங்க. பட்ட துன்பத்துக்கெல்லாம் பிராயத்தம் சொல்ல முடியாது. ஆனால் துன்பத்துக்கு பிராயத்தம் இனிமே தான் உங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கக்கூடிய நேரம். வண்டி வாகனம் வச்சிருக்கிறவங்களுக்கு யோகம். காரு வண்டி பங்களா டிரைவராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பல கஷ்டம் பல நஷ்டம் வந்திருக்கும். அதெல்லாம் விட்டு போச்சு. சனி பகவான் பார்வை உச்ச பார்வையாக வந்துருச்சு. கடந்த 5 வருஷ காலங்கள் பல மரண வாழ்க்கையிலையும் பலவிதமான பிரச்சனைகள்லையும் தொந்தரவுலையும் தொலைவிலையும் நஷ்டகதியாக தான் ஆயுள்பட்டிருப்பீங்க. இனிமே நல்லா இருக்கு மகர ராசிக்கு. தெரிஞ்சும் தெரியாமல் செஞ்ச சாப பாவம், தெரிஞ்சும் தெரியாமல் பண்ண தப்பு எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க. ஆணா இருந்தால் பெண்ணை மன்னிங்க, பெண்ணா இருந்தால் ஆணை மன்னிச்சிருங்க. படிக்கிற குழந்தைங்களாம் தாய் தகப்பா மன்னிச்சு விட்டுருங்க. நல்லா வாழுவீங்க. இடையூறுகளே அதிகமாக சந்திச்சக்கூடிய சனி பகவானுடைய பார்வை உடைய மகர ராசி நேயர்களுக்கு சனி பகவானுடைய பார்வை இன்னைக்கு ராசிக்கு 3ஆம் வீட்டில் மீன ராசியில் பயிற்சியாகி உங்கள் கஷ்டத்தெல்லாம் விட்டுட்டார். இனிமே கஷ்டப்பட மாட்டீங்க. நல்ல நேரம்தான் உங்களுக்கு வரப்போகுது. நல்ல செய்தி தான் வரப்போகுது. படிப்பில் உச்சக்கட்ட நிலைக்கு வரக்கூடிய தன்மை உண்டு. 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய குழந்தைங்க நல்ல படிப்பு வரப்போகுது. காலேஜ் படிக்கிறவங்க அடுத்து டாக்டருக்கு படிக்கக்கூடிய தன்மைலாம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு. 3 நட்சத்திர பாதங்களை கொண்டுச்சு இந்த மகர ராசி. சூரியன் சந்திரன் செவ்வாய். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. போலீஸுக்கு படிக்கலாம், அரசியல் சம்பந்தப்படத்துக்கு படிக்கலாம், சயின்டிஸ்ட் ஆகலாம். இந்த தன்மைலாம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு. 2025க்கு மேலே உங்களுக்கு இனிமே யோகம்தான். நல்லா வரப்போறீங்க. குறையில்லாமல் வாழக்கூடிய தன்மை வருது. நீதி நேர்மையாக இருக்கக்கூடிய சாதாரண அட்வொகேட்டு ஜட்ஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பயிற்சி ஆயிருக்காரு. நீங்கள் செய்ய வேண்டியது ஹேண்டிகேப்டுக்கு சாப்பாடு, துணி, செருப்பு கொடுங்க, கொடை கொடுங்க, சால்வை கொடுங்க. இப்படி பம்ட்ட அமைப்புகளை கொடுத்து வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா, இல்லாத பிச்சைக்காரங்களுக்கு செருப்பு தானம் கொடுங்க.
இப்படி முறையாக பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா மகர ராசிக்காரங்கள மாதிரி ஒரு யோகக்காரங்க யாருமே கிடையாது. இனி வருங்காலங்களில் மகர ராசிக்காரங்களுக்கு யோகம்தான். நல்லா இருப்பீங்க. வரிசையா பாருங்க, நம்ம இந்த சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப என்ன ராசியை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகர ராசி அன்பர்கள் உங்களை பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா மகர ராசியை பத்தி சொல்லணும் அப்படின்னா, கடந்த 7 வருஷமா மகரம் பட்ட பாடு அப்படின்றது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. நிறைய மகர ராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க, நல்ல சௌக்கியமா இருந்தாங்க. கூட பார்ட்னர்ஷிப் கன்சர்னா இருந்துச்சு. பார்ட்னர் மொத்தமா ஏமாத்தி பெரிய நாமம் போட்டார். இந்த மாரி நடந்தது உண்டு. நெறைய மகர ராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒய்ஃப விட்டு பிரிஞ்சாங்க, ஹஸ்பண்ட விட்டு பிரிஞ்சாங்க, ஃபேமிலிய விட்டு பிரிஞ்சாங்க. பசங்க ரொம்ப செல்லமா ஒரே பசங்க, 2 பசங்க, 3 பசங்க இப்படி எத்தனை இருந்தாலும் ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க. செல்லமா வளர்த்த பிள்ளைங்க, சம்மந்தமே இல்லாம எந்த விதத்திலயும் தகுதி இல்லாத ஒரு கல்யாணம் அப்படின்னு பண்ணிட்டு, நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, அசிங்கப்படுத்துனது, அவமானப்படுத்துனது, ஒரு அவசொல்லை ஏற்படுத்துனது, சொசைட்டில நம்மளுக்கு இருந்த மரியாதைய அப்படியே குலைச்சு நிறுத்துனது, இப்படி பல விஷயம் நடந்துச்சு. நெறைய மகர ராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சர்ன்ல ரொம்ப நாளா வேலை செஞ்சிருந்தாங்க. ஒரே நாள்ல அந்த கன்சர்ன்லேருந்து தூக்கிட்டு ஒரே நாள்ல நடுத்தெரு வந்தாங்க. நேத்து இப்படி இருந்தேன், இன்னைக்கு இப்படி ஆயிட்டனே அப்படின்ற மாரி ஆச்சு. நெறைய பேர் வந்து பாருங்க, வேலை செய்ற இடத்துல ஒரு அவசொல், அவமானம், அசிங்கம், செய்யாத தப்புக்காக பனிஷ்மெண்ட் அனுபவிச்சது. சின்னசு செஞ்சங்க. பெரிய லெவல்ல எல்லாரும் கண்ணு, மூக்கு, காது, வாயெல்லாம் வச்சு என்ன ஒரு தப்பானவன் ஒரு முத்திரையே குத்திட்டாங்க. இப்படின்ற மாரி நெறைய விஷயம் நடந்துச்சு. நெறைய பேர் ஹஸ்பண்ட், ஒய்ஃப் டிவோர்ஸ் அப்படின்ற வரைக்கும் போச்சு. ஒரே ஃபேமிலியில இருக்காங்க. பெருசா வந்து தாமரை இலை தண்ணி மாதிரி ஏதோ குடும்பத்து பிள்ளைங்களுக்காக நாங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கோம் அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஒரு சிலர் வீட்ட விட்டே பிரிஞ்சு போயிட்டாங்க. டிவோர்ஸ் இப்படி மகரத்த பத்தி சொல்லணும் அப்படின்னா, கூட்டு குடும்பமா இருந்தவங்க. நான் தாங்க அந்த வீட்ல எல்லாமே செஞ்சேன். இவ்ளோ நாள் வரைக்கும் சம்பாரிச்சது குடும்பத்துல குடுத்தேன். மொத்தமா புடுங்கி வெறும் கையோட தொரத்தி விட்டுட்டாங்க. இப்படி நெறைய விஷயம் மகரம் அனுபவிச்சுங்க. அதாவது உயிர் மட்டும் தாங்க இருக்கு. அனுபவிச்சது அப்படின்றது ரொம்ப ஜாஸ்திங்க. ஒ காசு, பணம் போனது கூட பிரச்சனை இல்லைங்க. அசிங்கம், அவமானம் பட்டது கூட பிரச்சனை இல்லைங்க. ஆரோக்கியத்திலயும் குறைபாடு அப்படின்றதுச்சு. படுத்துட்டோம். உடம்பு முடியாம படுத்துட்டோம், முடங்கிட்டோம். இப்படி நெறைய மகர ராசி சொன்னது உண்மதாங்க. நெறைய பேர் அனுபவிச்சுங்க. அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் இப்ப சனி பகவான் என்ன ஆவறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 3ஆம் பாவத்துக்கு வரார். பொதுவா சனி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகக்கூடிய இடம் எது அப்படின்னா 3ஆம் பாவம். இளைய சகோதரர் தைரியஸ்தானத்துல சனியினோட பலம் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ இது வந்து பாருங்க ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல 7 நாட்டு சனி விட்டுட்டு போறதுனால, பொதுவா வந்து 7 நாட்டு சனி விட்டுட்டு போகும்போதுங்க, பெருசா நல்லது செய்யும். பெருசா நல்லது செஞ்சு போயிடும். மகரம் உங்களோட ராசியாதிபதியே சனி பகவான் தான். அப்ப ராசியாதிபதி என்ன பண்ணுவான்னா, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நல்லது செய்வான். புரியுதுங்களா? உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க நீங்க. உழைச்சு, உழைச்சு, உழைச்சு தான் முன்னேறணும். ஸோ, உங்களுக்கு சனி பகவான் அதுக்கு எல்லா உழைக்கிறதுக்கான என்னென்னலாம் உங்ககிட்ட இருந்து புடுங்குனாரோ, அதெல்லாம் டபுள் மடங்கா குடுத்துருவாரு. கவலையே படாதீங்க. ஓகேங்களா? சரி. இந்த 3ஆம் பாவத்துல வரக்கூடிய சனி என்ன சனி அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, சகாய சனி அப்படின்னு சொல்லுவாங்க. நெறைய சகாயங்கள, நெறைய ஹெல்பிங் ஹேண்ட். உங்களுக்கு நெறைய ஹெல்ப் பண்ணுவாரு சனி அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? 7 நாட்டு சனி முடிவுக்கு வருது. அது ஒரு பெரிய ரிலீஃப். நம்ம வந்து என்ன ஆச்சு மகரத்துக்குன்னா, குனிஞ்சு, குனிஞ்சு, குனிஞ்சு கூணு விழுந்து போச்சு. இப்ப நிமிர்ந்து நிக்கணும்னா நம்மளால முடியவே முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்க்கு வந்துட்டீங்க. ஆனா ஒண்ணும் கவலை இல்ல. பக்காவா நிமிர்ந்து நிப்பீங்க. 90 டிகிரில நிமிர்ந்து நிப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கு. இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். சரி. இந்த சனி பகவானோட பார்வைலாம் என்னென்ன பாவத்துல விழுது? 5ஆம் பாவத்துல விழுது. 5ஆம் பாவத்துல சனியினோட பார்வை விழறதுனால, இந்த 5ஆம் பாவம் என்ன சொல்லுவாங்கன்னா, பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம். இங்க சனியினோட பார்வை விழறதுனால, இதுவரைக்கும் எத்தன பிறப்பு எடுத்திருந்தீங்க? அத்துணை பொறப்புலயும் என்னென்னலாம் நல்லது செஞ்சீங்க? அத்துணை நல்லதுக்கும் அந்த பிரதிபலன் வரக்கூடிய நாள், அதாவது காலகட்டம் இந்த 2½ வருஷ காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பெருசா பூர்வ ஜென்மத்துல நம்பிக்கை இல்லைங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 40 வயசு ஆகுதுன்னா, 39 வயசு வரைக்கும் என்னென்னலாம் நல்லது செஞ்சிருப்பீங்க? அந்த நல்லதுக்கெல்லாம் என்னென்ன பிளஸ் வரணும்? எத்தனை இறை வழிபாடு செஞ்சிருப்பீங்க? இந்த ஒண்ணும் இல்ல. இந்த 7 நாட்டு சனியில எவ்வளோ சாமி கும்பிட்டுருப்பீங்க, எவ்வளோ கோயில் போயிருப்பீங்க, எவ்வளோ பூஜை பரிகாரம் செஞ்சிருப்பீங்க. பெருசா கொஞ்சம் தானே நல்லது நடந்துச்சு. நெறைய நெகட்டிவ் தானே நடந்துச்சு. அப்ப நம்ம செஞ்ச பரிகாரம், பூஜை, நல்லதெல்லாம் என்னாச்சு? அதெல்லாம் பேங்க்ல டெபாசிட் ஆயிடுச்சு. வட்டியோட வரக்கூடிய காலகட்டம் இந்த 2½ வருட காலகட்டம். சனி பகவான் சகாய சனியா இருந்து 5ஆம் பாவத்த பார்க்கறதுனால இவ்ளோ நல்லது நடக்கும். நல்லது நடக்கிறதுக்கு காரணம் நீங்களே தான். நீங்க செஞ்ச புண்ணியத்தினோட பலன அனுபவிக்கிற காலகட்டம். பசங்க ரீதியா இருந்து வந்த அசிங்கம், அவமானம், அவசொல் எல்லாம் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் 9ஆம் பாவத்த பார்க்கிறார்.
பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால நிறைய பாக்கியங்களை ஏற்படுத்தி கொடுப்பார், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுப்பார். லைஃப்ல நல்லா இருக்கிறதுக்கு, சக்சஸ் ஆகிறதுக்கு, மதிப்பா இருக்கிறதுக்கு, மரியாதையா இருக்கிறதுக்கு, சொசைட்டில ஒரு அந்தஸ்து மெயின்டைன் பண்றதுக்கு, சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கான பாக்கியத்தை அத்துணையும் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் 9ஆம் பாவத்தை பார்க்கறதுனால. சனி பகவான் 12ஆம் பாவத்தை பார்க்கிறார். ஸோ 12ஆம் பாவத்தை பார்க்குற சனி பகவான் என்ன பண்ணுவார், விரயத்தை ஏற்படுத்துவார். என்னங்க இவ்வளோ நேரம் நல்லதா சொன்னீங்க, இப்போ விரயமா சொல்கிறீங்களே அப்படின்னா, விரயம் அப்படின்றது தப்பாக நினைக்க வேண்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சுப விரயமாக இருக்கும், புரியுதுங்களா? சுப விரயம்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கல்யாண ஈடு பொண்ணு இருக்குது அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு வரன் கூடி வரலாம். வரன் கூடி வரதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா, நிறைய செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கலாம். இது ஒரு சந்தோஷமான விஷயம் தானே, செலவாகுது தான். ஆனா ரொம்ப ஹாப்பியா, சந்தோஷமா, குதூகலமா செய்றோம். ஒரு சுப நிகழ்ச்சி நடக்குது. அந்த மாதிரி இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பாருங்க, பிள்ளை ரொம்ப நாளா ஃபாரின் போகணும்னு பிளான் பண்ணிருச்சுங்க படிக்கிறதுக்கு. பெருசா எங்களுக்கு வசதி வாய்ப்பும் இல்லைங்களே. ஏன்னா மகரம் பெருசா இல்லல்ல. நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் தானே இருந்துச்சு. இப்ப அதுக்கான சான்ஸ் கிடைக்குது. அப்ப நாங்க செலவு பண்ணி ஃபாரின் அனுப்புறோம். இது ஒரு ஹாப்பியான விஷயம். குழந்தை இல்லாம இருந்துச்சுங்க. இப்ப குழந்தை பொறந்திருக்கு. வீடு வாங்கியிருக்கோங்க. பொதுவாவே மகரத்துக்கு வந்து பாருங்க, இந்த யூஸ்டு ப்ராப்பர்ட்டீஸ் வாங்கக்கூடிய பிராப்தம் அப்படின்றது உண்டு. சரிங்களா? அப்போ யூஸ்டு ப்ராப்பர்ட்டிஸ்னா செகண்ட் ஹேண்ட்ல வீடு வாங்குறது. அந்த யூஸ்டு ஒரு ஃப்ளாட்டு ஆல்ரெடி புது ஃப்ளாட் இல்லை, ஆல்ரெடி யூஸ் பண்ண ஃப்ளாட்டு செகண்ட் ஹேண்டாக வாங்குறோம். ஒரு கார் வாங்குறோம். இந்த மாதிரி நிறைய யூஸ்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டு. புதுசாக வீடு வாங்குறது, மனை வாங்குறது, இது எல்லா பிராப்தமும் மகரத்துக்கு உண்டு. அப்போ இந்த 7 நாட்டு சனி முடியறதுனால இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கல்யாணம், சுபகாரியம், ஒரு குழந்தை பிறப்பு, வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, இப்படி நிறைய விஷயம், புதுசாக தொழில் நடத்துறது, தொழில் தொடங்குறது, நிறைய நல்லது நடக்குங்க. ஓகேங்களா? சரி, அதுக்கு அடுத்து வந்து பாருங்க, குரு பகவான் 6ஆம் பாவம். ஓகேங்களா? உங்களுக்கு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் லார்ட் ஆஃப் 1 and 2 அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களோட லக்னாதிபதியும் அவன் தான். அதாவது சுயஸ்தானத்துக்கு அதிபனும் அவன் தான், தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அதிபனும் அவன் தான். ராகு பகவான் 2ஆம் பாவம். இப்போ அது கொஞ்சம் ஒரு சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன், ஒரு நெகட்டிவ்னு தான் சொல்லலாம். ஏன்னா ராகு 2, கேது 8. இந்த ராகு 2ல இருக்கிறது அப்படின்றது குடும்பத்தில் திருப்பி ஒரு இனம் புரியாத குழப்பம், பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஆனால் குருனோட பார்வை இருக்கு. ஸோ ஓவர் கம் ஆயிடும், கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, குரு 6ஆம் பாவம், ராகு கேது சொல்லியாச்சு. நம்ம இது எல்லாமே ஆன் தி ஹோல் மகரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுங்க. எல்லா கஷ்டம் ஓஞ்சு போச்சு. நீங்க படுற கஷ்டத்தை பார்த்து கஷ்டம் ஓஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். சனி அபரிவிதமான, அளவுக்கு அதிகமான நற்பலன்களை தரத்துக்கு காத்துட்டு இருக்காரு. கவலையே வேண்டாம். ஜாதகத்துல சனி நல்லா இருந்தா மட்டும் போதுமானது. தசா புத்தி நல்லா இருக்கு அப்படின்னா போதுமானது. தசா புத்தி பெருசா ஃபேவர் இல்லைனாலும் ஜாதகத்துல சனி நல்லா இருக்கு அப்படின்னா ஓகே, நல்லாவே இருக்கும், எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். மகரம் மேன்மையை நோக்கி அப்படின்னு தான் சொல்லணும். சரி, எவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்னாலும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழிபாடு அப்படின்றது சொல்லுவோம், ஒரு பரிகாரம் அப்படின்றது சொல்லுவோம். பொதுவா மகரம் ராசியாதிபதியே சனி பகவான். அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லும் சனியை கும்புறதுனால ஒரு மேன்மையான நிலையில இருப்பீங்க. ஏன்னா உங்க ராசிக்காரன், உங்க ராசிக்கு அதிபன் அவன். அப்ப அவன் உங்களுக்கு நிறைய நல்லது செய்யணும் அப்படின்றது அவனோட விதி, அவனுக்கு எழுதப்பட்ட ஒரு வேலை அப்படின்னு சொல்லலாம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சனிக்கிழமை தோறும் விரதம் இருக்கிறது, நம்ம விரதம் இருந்து சனி பகவானை வழிபாடு பண்றது அப்படின்றது நிறைய நற்பலன்களை கொடுக்கும். விரதம் இருக்க முடியாதுங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனிக்கிழமை தோறும் சனி பகவானை கும்பிடுங்க. எப்படி கும்பிடலாம்? கோயில்ல போயிட்டு சனி பகவானை சுத்தி வரலாம். இல்லைன்னா சனி சாலிசா பாராயணம் பண்ணலாம். முடியும்னா காலையில டிஃபன் மட்டும் எடுக்காம செய்யலாம். இல்லைன்னா 3 நேரமும் திவ்யமா சாப்பிடுங்க. சனிக்கிழமை தோறும் சனி சாலிசா பாராயணம் பண்ணுங்க. பாராயணம் பண்றீங்க அப்படின்னா மகரத்துக்கு வரக்கூடிய நற்பலன்கள் இன்னும் அபரிவிதமான நற்பலன்களா மாறும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். மகரம் மேன்மையை நோக்கி. வாழ்த்துக்கள். அச்சத்திற்கே அச்சம் கொடுக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, ஏனைய ராசிகளிலே ஒரு அபிவிருத்தி தகுதியான ராசி இந்த மகர ராசி. தன்னுடைய வாழ்நாளிலே கர்ம ராசி அப்படின்னு பேர். ஏன்னா ஆதிக்கமே சனி பகவானுடைய ஆதிக்கம் தான். இந்த சனி பெயர்ச்சி இந்த மகர ராசிக்கு அநேக கோடான கோடி மகிழ்ச்சிகள். ஏன்னா இவங்க 7.5 ஆண்டு காலம் இவங்க பார்க்காத ஆழம் கிடையாது, பார்க்காத துரோகம் கிடையாது, படாத இன்னல்கள் கிடையாது, எடுக்காத அவப்பெயர்கள் கிடையாது, அவமானங்கள் கிடையாது.
ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாதவர்கள் கூட இவர்களை நிற்க வைத்து கேள்வி கேட்டுகிறார்கள். அதெல்லாம் சந்திச்சு வெளியில வந்திருக்கக்கூடிய ராசி மகர ராசி. கடனுக்கே கடன் கொடுக்கக்கூடிய ராசி மகர ராசி. ஆமா, எவ்வளவு பெரிய அசாத்திய தைரியம் இருந்தா இந்த 7.5 ஆண்டுகளை பெரிய மனப்போராட்டத்துல கடந்து வந்திருக்கிறீங்க. இனி உங்களை ஜெயிக்க யாருமே கிடையாது. ஆமா, அவ்வளவு உங்களை அவ்வளவு வளமை படைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ஒரு 7.5 சனி என்பது மறுபிறவி எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த மகர ராசிக்காரங்க எல்லாருமே கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு என்னைக்கு நல்ல நேரம் வரும், என்ன நடந்தாலும் நான் மீண்டு வந்துடுவேன், எது நடந்தாலும் நான் சாதித்தே தீருவேன். இப்படி போராட்ட குணம் உள்ள ராசி தான் மகர ராசி. என்ன கர்ம ராசி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மகர ராசிக்கு 7.5 சனி விடுதலை. அப்பா, ரிலீஃப் ஆயாச்சு. இனி நாம தான் ராஜா, நாம தான் மந்திரி, அவ்வளோதான். எவ்வளவு பக்குவம்! இப்படிப்பட்ட பக்குவம்லாம் வரவே கூடாதுப்பா. கேட்டு பாருங்களேன், கதை கதையாக சொல்லுவாங்க. அவங்களுக்காக தனி சுய சரிதையே எழுதி வைப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க கடந்து வந்திருக்காங்க. ஒவ்வொரு அடியும் பாதுகாப்பாக எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஒரு அடியிலையும் ஒரு பாடம் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படின்னு பேர். மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக கூடிய ராசி மகர ராசி. இனி உங்களுடைய அனுபவங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து வளரக்கூடிய தலைமுறைக்கு உங்களுடைய போதனைகளை சொல்ல போறீங்க. நீங்க கடந்து வந்த சாதனைகளை எல்லாம் வரலாறுகளாக மாற்றப் போகிறீங்க. இனி வரும் காலம் வாழ்நாளிலே மிகப்பெரிய ஒரு அபரீத வளர்ச்சியை காணப்போகிறீர்கள். இந்த மகர ராசி ராசியாதிபதி 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். சனி 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 3ஆம் இடம் ஒரு 25% மறைவிடம் தானே அப்படின்னு சொல்லலாம். அப்ப ராசியாதிபதி 3ஆம் இடத்திலேயோ 3ஆம் அதிபதி ராசியிலே இருந்தா எடுத்த காரியத்தை பின்னோக்கி வராமல் ஜெயம் அப்படின்ற வார்த்தையை ருசிக்காமல் வரவே மாட்டாங்க. எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் தொன்று தொட்டு முயற்சி செய்து வெற்றியை தீர்மானிப்பதில் வல்லமை படைத்தக்கூடிய இடம் 3ஆம் பாவகம். ஒரு ஜாதகத்துல 3ஆம் இடம் வலுத்துடுச்சு அப்படின்னா மிகப்பெரிய எந்த ஒரு சூழ்நிலையும் தன்னை நிலைப்படுத்தி கொள்ள தகுதியான ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா சொல்லலாம். 3ஆம் இடம் வலுப்பெறணும். ஏன்னா தைரிய வீரிய ஸ்தானம். அவன் கோழை அல்ல, வீரன் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். ஒரு வீரனால் தான் அனைத்து சாதனைகளையும் செய்ய முடியும். கோழையால் எப்படி சாதிக்க முடியும்? ஒரு முடங்கி கிடப்பவன் வீரன் அல்ல, தன்னை நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு ஒரு படையை இயக்குபவனே வீரன் அப்படின்னு சொல்லப்படுவான். பல பேரை இயக்குபவன், ஒரு போரை இயக்குபவன் தளபதி அப்படின்னு பேர். போர்படை தளபதி, சேனாதிபதி பாவகம் அப்படின்னா 3ஆம் பாவகம். அப்ப அந்த ஆற்றல் மிகுந்த பாவகத்துல ராசியாதிபதி போகும்போது அவன் ஆற்றல் இல்லாமல் காரியத்தை நிகழ்த்தி விடுவான். எப்படிப்பட்ட பாவகம் அது! தைரிய வீரிய ஸ்தானத்துல தன்னுடைய ராசியாதிபதி போறார், முயற்சி ஸ்தானத்துக்கு போறார். என்ன, இவங்க கிட்ட தான் அனுபவம் இருக்கு. எல்லா விஷயத்தையும் ஈஸியா கையாளக்கூடிய பக்குவம் இவங்க கிட்ட வந்துடுச்சு. இனி இவங்க வெயில்லையும் நடப்பாங்க, மழையிலையும் நடப்பாங்க, குளிர்காலத்திலையும் நடவடிக்கை எடுப்பாங்க, வெப்ப காலத்திலையும் நடவடிக்கை எடுப்பாங்க. இவங்களுக்கு எல்லாமே ஒரே நிலைதான். ஏன்னா அந்த அளவுக்கு பாடம் கற்றுக் கொடுத்து சென்றிருக்கிறார் சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, அந்த அளவுக்கு பாடம். என்ன சார் நடக்கல? அவமானம் நடக்கலையா? அசிங்கம் நடக்கலையா? பெயருக்கு களங்கம் வைக்கலையா? கடன் ஏற்படலையா? மனைவி துரோகம் பண்ணலையா? மனைவி அவப்பேர் பண்ணலையா? பிள்ளைகள் மதிக்கலையா? தொழில் நஷ்டம் அடையலையா? தொழில் துரோகம் பண்ணலையா? தொழில் வேலை செய்ய வந்தோடனே நம்மளுக்கு தொழிலுக்கு துரோகம் பண்ணலையா? அப்போ இந்த அரசாங்கம் நம்மளுக்கு ஆப்போசிட்டா நடக்கலையா? எல்லா வித அனுபவங்களையும் ஒன்று சேர திரட்டி மிகப்பெரிய ஒரு அறிவாற்றலோடு வெளியில வந்திருக்கக்கூடிய ராசி மகர ராசி. இப்போ 7.5 சனி ஃபினிஷ், முடிஞ்சு போச்சு. இனி உங்களுடைய பக்கம் திசை காற்று வீசுகிறது, தென்றல் காற்று வீசுகிறது அப்படின்னு பேர். ராசியாதிபதி 3ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களுடைய எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி வெற்றி வெற்றி. இனி நீங்கள் யார் என்று இந்த உலகத்திற்கு தெரிய போகிறது.
இந்த மகர ராசியில இனி பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 பிஸ்னஸ் 3 பிஸ்னஸ் வரும். ஆமாம், ஒரே இடத்துல அமர்ந்துக்குன்னு பல கிளைகளை நிர்வகிக்கக்கூடிய திறன் இனி மகர ராசிக்கு வந்துவிடும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சனி பகவான் பார்க்கக்கூடிய பார்வைகள் பாவங்களுக்கு பலம் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப சனி பகவான் ஒரு அசும கிரகம் தானே. அப்ப சனி பகவானுடைய 3ஆம் பார்வை இந்த மகரத்திற்கு 6ஆம் இடமாக விழுகிறது. அப்ப ருணம் ரோகம் சத்ரு பாவகம், பொருள் பாவகம் அப்படின்னு பேர். கடன்கள் அடைவு பெறும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகம் பலம் பெறும் அப்படின்னு சொல்லலாம். மன தைரியம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். 2-3 தொழில்கள் உள்ள வரும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே சொல்லலாம். என்னென்ன பாசிட்டிவ் 6ஆம் இடத்தால இருக்கோ அத்தனையும் சொல்லலாம். சரி சார், நெகட்டிவ் இருக்கு இல்லையா 6ஆம் இடம், ருணம் ரோகம் சத்ரு, ஏன்னா எல்லாத்தையும் தான் கடந்து வந்திருக்காங்க. அப்போ ஒரு பாவக கிரகம் அதனுடைய தன்மையை அடைந்து விட்டால் அதனுடைய தோஷங்கள் நீங்குகிறது அப்படின்னு. ஒரு ஜாதகத்துல தார தோஷம் இருக்கு, 2 தாரம் இருக்கு, 2 திருமணம் இருக்கு, அந்த பொண்ணு ஒரு பையனை கல்யாணம் பண்ணா டைவர்ஸ் ஆகணும் அல்லது அவன் இறந்து போகணும், விதி இருக்கு, 2ஆம் தாரம் தான் நிற்கும் அப்படின்ற மாதிரி தார தோஷம் இருக்கு அப்படின்னா ஒரு விதி முதல்ல நடக்கும். அந்த தார தோஷத்தினுடைய அமைப்பு முடிந்து விட்டால் அதனுடைய தோஷம் தீருகிறது. இப்படிதான் தோஷம் தீரும். எல்லாம் என்ன பண்றா அப்படின்னா, இந்த தோஷம் தீர்றதுக்கு நிறைய செலவினங்கள் பண்றா, நிறைய பூஜை பண்றா, பல்லாயிரக்கணக்கான ரூபாயை தோஷ நிவர்த்தி பண்றா. தோஷம் நிவர்த்திருமா இல்ல தீர்ந்துருமா? ஒரு ஜாதகத்துல தோஷத்தை தீர்க்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் தான். இதை தவிர்த்து தோஷம் தீருவது என்பதெல்லாம் கிடையாது. அந்த கிரகம் உங்களுக்கு அமர்ந்த பாவகம் அதனுடைய காரகத்துவத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான் அந்த கிரகம் அந்த பாவத்தில் அமர்ந்திருக்கு. அதை அனுபவிக்காமல் நீங்கள் தப்பிக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தப்பிக்கவே முடியாது. ஒரு விதியை ஒரு விதி வெல்லும், ஆனால் அந்த விதி நடந்த பிறகுதான் வெல்லும். அதெல்லாம் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்ப சனி பகவானுடைய காரகத்துவ தன்மை நடந்தே தீரும். அப்போ 6ஆம் இடத்தால என்னென்னலாம் பாசிட்டிவ் சொல்ல முடியுமோ அத்தனை பாசிட்டிவும் மகர ராசிக்கு இப்போ நடக்க போகுது. அவ்வளோதான். ஏன்னா இவன் ஏற்கனவே ஒரு விதியை அடைந்து நொந்து நூலாய் நூடுல்ஸ் ஆய் வெளில வந்திருக்கான். இனி இவனுக்கு கெட்டது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆமாம், என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க 19வா? அப்போ எல்லாமே பாசிட்டிவ் தானே? 100% உங்களுக்கு பாசிட்டிவ் தான், மாற்றுக்கிறதே கிடையாது. ஆமாம், தண்டனை கொடுத்துட்டாங்க சட்டத்தின் மூலமாக. அப்போ தண்டனை அனுபவிச்சாச்சு. தண்டனைக்குள்ள இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் என்ன ஏது, ஒரு தண்டனை பெற்று உள்ள சிறை கைதியா போனா என்னென்ன குற்றம் இருக்கும், என்னென்ன நம்மளுக்கு மைனஸ்ன்ற விஷயம் எல்லாம் இப்போ தெளிவாகி போச்சு. இனி மறுபடியும் அந்த தவறை நீங்க செய்வீங்களா அப்படின்னா கண்டிப்பா செய்ய மாட்டாங்க. ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் மிகுந்த ராசி மகர ராசி, காலப்புருஷ தத்துவப்படி 10வது ராசி. இது பொருளாதாரத்தை தேடுமே கண்டி வெறும் அசம்பாவிதத்தை தேடாது. ஆமா, அதனால பொருள் பாவகத்தை பார்க்கிறார் சனி பகவான். அப்போ ஒரு அசுப கிரகம் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உயர்வுகள் உண்டாகும், தொழில் மாற்றங்கள் வரும், தொழில் அபிவிருத்தி உண்டாகும், தொழிலில் மிகப்பெரிய ஒரு கௌரவம் வரும், சமுதாயத்துல மதிப்பு வரும். உங்களை ஏளனமாக பேசணுங்க எல்லாம் உங்களை இப்போது புகழ்ந்து பாடப் போகிறார்கள். அவர் அன்னைக்கே தெரியும்பா இவர் மேல வந்துருவாருன்னு இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க மனசுல ஏத்துக்கணும். அதெல்லாம் நீங்க வசப்பாடக்கூடாது. இந்த பேச்சுக்கள்லாம் இனிமே உங்க காதால நீ கேட்கலாம். எனக்கு அப்பவே தெரியும் இவெல்லாம் சாதிக்கக்கூடிய குழந்தை தான் அப்படின்னு நமக்கு உதவி செய்யாதவங்க கூட இன்னைக்கு நம்ம பக்கத்துல இருந்து பேசும். இதெல்லாம் நீங்க காதால கேட்க போறீங்க. இந்த சனி பெயர்ச்சி இந்த மகர ராசிக்கு 200% யோக பலனை தரும். 200% யோக பலனை தரும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சனியினுடைய 7ஆம் பார்வை 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு. ஆமா, அவ்வளவு ஒரு வேகம் இப்ப இருக்குது உங்ககிட்ட. ஆமா, பொருளாதாரத்தை நோக்கி எல்லையை தாண்டி, ஊரை தாண்டி, கடல் தாண்டி அந்நிய செலாவணி பண்ணுவீங்க, ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுவீங்க. என்னென்ன யுக்தியை கையாள முடியுமோ அவ்வளவு விஷயமும் கையாளுங்க. ஆனா கையாளணும்னா கோல் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா பண்ண முடியும். ஏற்கனவே எல்லா முயற்சிக்கும் வேகத்தடை. இப்போ உங்களுக்கு எந்த வேகத்தடையும் இல்லை, அழகான பாதை இருக்கு, எந்த தங்கு தடையும் இல்லை, அருமையான முன்னேற்றம் கையில் இருக்கு, அற்புதமான வாழ்க்கை இருக்கு வாழ்வதற்கே. ஆமா, குடும்பம், மனைவி, மக்கள், மகப்பேறு, இல்லற பேரு,
எல்லாவித சமுதாய உணர்வுகள், சமுதாயத்தோடு சேர்ந்த வளர்ச்சி, சமுதாய பணிகளுக்கு உள்ள வருவீங்க. பல பேருக்கு தொண்டு நிறுவனம் நடத்துவீங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுவீங்க. எடுத்த காரிய பிஸ்னஸ்ல எல்லாமே நீங்க டானா தான் இருப்பீங்க, ஜெயிப்பீங்க. எல்லாமே சக்சஸ் 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 அப்படின்ற வார்த்தையை கேட்டு ரொம்ப நாள் ஆகுது. இனி அந்த வார்த்தையை தவிர நீங்க எதையும் கேட்க முடியாது. அந்த அளவுக்கு யோக சனியாக இந்த சனி மாறி இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, பொருளாதாரத்தை நோக்கி தான் போகும். அன்பு ஆசை என்பது இங்க வேறு வித கோணத்துல இருக்கும். இவங்களுக்கெல்லாம் அன்பை அப்படியே பரிமாற தெரியாது, சினிமாட்டிக்கா நடிக்க தெரியாது இவங்களுக்கெல்லாம். இவங்க அன்பை கூட கடமையா தான் பார்ப்பாங்க, கடமையா கொடுப்பாங்க, கட் அண்ட் ரைட்டா இருப்பாங்க, லெஃப்ட் ரைட்டா இருப்பாங்க. தன்னுடைய பிள்ளைகளுக்கு அப்படியே ஒரு அன்பு கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து அந்த அன்பா அப்படிதான் காட்டுவாங்க. அவன் படிப்பை கொடுக்கணுமா, படிப்பை கொடுப்பாங்க. வேலை திறனை கொடுக்கணுமா, வேலை திறனை கொடுப்பாங்க. அவங்ககிட்ட கொஞ்சி கெஞ்சி அப்படிலாம் விளையாட மாட்டாங்க. எந்த நேரமே அவன் சாதிக்க வேணும் அப்படின்ற இவர்களுக்குண்டான முயற்சி அவர்கள் மீது செலுத்துவார். அதனால அந்த பிள்ளையும் நல்லபடியாக தான் வளருவான், அது தப்பு கிடையாது. ஹாப்பியாக தான் இருக்கும். குடும்பம்லாம் இனி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சலாவித சந்தோஷமான குடும்பமாக மாறும். அத்தனை விஷயங்களும் நன்மையாக மாறும் மகர ராசிக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ராசியாதிபதி 3ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடத்தை பார்க்கிறார். தொலைதூர பயணங்கள், தூரதேச பயணங்கள், கடல் தாண்டிய வருமானங்கள் அப்படின்னு பேர். நிறைய அப்படியே காற்று மாதிரி சுத்த போறீங்க. இனி உங்களை பிடிக்க இனிமே யாராலையும் முடியவே முடியாது. அந்த அளவுக்கு சுற்றுப்பயணம் இருக்கும், அந்த அளவுக்கு பயணங்கள் அதிகமாக இருக்கும், அந்த அளவுக்கு பணப்பரிமாற்றம் அதிகமாக இருக்கும், அந்த அளவுக்கு தொழிலில் மிகப்பெரிய ஒரு அபரீத வளர்ச்சி அடையும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய விஷயம். போதும், நீங்கள் கெட்டு நொந்தது போதும், பட்ட அவமானங்கள் போதும். இந்த சனி பகவானுடைய இந்த காரகத்துவத்தை எல்லாம் அனுபவிச்சிட்டீங்க. இதை நீங்க பாடமா எடுத்துக்கோங்க. இனி வரும் காலத்துல உங்களுக்கு நடந்த நிகழ்வுகள் எல்லாம் மனசுல வச்சுட்டு உலகத்தில் சமுதாய பணிக்கு முன்னுரிமை கொடுங்கள். இருப்பதை கொடுங்கள் இல்லாதவர்க்கே அப்படின்ற பேர். ஆமா, அறநெறியோடு செயல்படுங்கள். நீங்க செயல்படுவீங்க, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. வரக்கூடிய சம்பாதியத்தில் ஏதாவது ஒரு 100%ல் ஒரு 3%ஆவது எடுத்து தான தர்மங்களுக்கு, கல்வி நிறுவனங்களுக்கு கொடுங்க, முதியோர் இல்லத்துக்கு கொடுங்க, உடல் ஆரோக்கியம் இல்லாதவர்களுக்கு கொடுங்க, ஊனமற்றவங்களுக்கு கொடுங்க, இயற்கை பேர் சீற்றங்களுக்கு கொடுங்க. இந்த மாதிரி வாழ்வியல் பரிகாரமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமாம், இனி உங்களுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பதே கிடையாது. இனி உங்களுக்கு ஏறுமுகம்தான். வெற்றி வெற்றி வெற்றி. மகர ராசி வாழ்க வாழ்க வாழ்க.